புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு வீரபத்ர சௌடாம்பிகை அம்மன் திருக்கோயில் ஸ்ரீ சிவகாமி அம்பிகை சமேத நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு வீரபத்ர சுவாமி சௌடாம்பிகை அம்மன் திருக்கோவிலில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. இரவு சுவாமி உட்பிரகார வீதி உலா மற்றும் சோடச தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதியின் குடும்பத்தார் செய்திருந்தனர். எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 108 மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது. எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் இந்த மாதம் 112வது கோவிலாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. இத்தலம் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற தலமாக திகழ்கிறது. மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் வெங்கடேசனால் 108 பசுந்தழைகளாலான இயற்கை மூலிகைகளை அரைத்து எடுத்து வரப்பட்ட குடத்தையும் மற்ற இதர அபிஷேக பொருட்களான மாலை, பால், தயிர், பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்களை அறக்கட்டளை நிர்வாகிகளுடனும் பக்தர்கள், சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள், சிவனடியார்கள் ஆகியோருடன் கோவிலை வலம் வந்த பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மூலிகை பூஜை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோவிலுக்கும் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று வருகிறது. இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொள்வோருக்கு முன்ஜென்ம பாவ விமோச்சனங்கள் பெற்றும் மற்றும் கர்ம வினைகள் நீங்கி குடும்பங்கள் மேம்படவும் நாடுகள் செழிக்கவும் செய்கிறது. சிவபெருமான் அலங்காரம் தொடர்ந்து செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஸ்கர், சக்திவேல், சத்யா, கந்தன், நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பூஜைக்கான ஏற்பாடுகளை எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி, பிரியா, ரமேஷ், ஆனந்த், பிரகாஷ், தீபா ஆகியோர் செய்திருந்தனர். அப்படிங்க சிவபெருமானுக்கு மற்றும் அம்பாளுக்கு நடைபெற்று வருகிறது. இந்த அபிஷேகம் எதற்காக செய்யப்படுகிறது என்றால், எந்த ஆலயத்தில் இந்த அபிஷேகம் மூலிகை அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அந்த ஆலய இறைவனை ஒரு மனிதன் வழிபட்டு வந்தால் பிணிகளும் தீரும் என்பது சித்தர்கள் முனிவர்கள் முடிவாக்கம். அதற்காக ஒவ்வொரு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை முகமது ஆசன் தலைமையில் 100க்கும் அதிகமானோர் திரளாக சென்று விருப்ப மனு தாக்கல் செய்தனர்.
வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை முகமது ஹசன் தலைமையில் 100க்கும் அதிகமானோர் திரளாக சென்று தாக்கல் செய்தனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மை துறை மாநில தலைவர் முகமது ஹசன் போட்டியிட வேண்டும் என்றும் வில்லியனூர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் சிறுபான்மை துறை நிர்வாகிகள் 100க்கும் அதிகமானோர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சி பொறுப்பாளர்களிடம் நேரடியாக சென்று விருப்ப மனுவை கொடுத்துள்ளனர். குமுகாயம் நண்பர்கள் வட்டத்தின் 6ஆம் ஆண்டு கோலப்போட்டி விழா வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. குமுகாயம் நண்பர்கள் வட்டத்தின் சார்பாக 6ஆம் ஆண்டு கோலப்போட்டி விழா வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. ஜேசிஐ வாஞ்சிநாதன் மன்றம், எக்ஸ்னோரா வாசவி கிளப், அன்புள்ள ரஜினிகாந்த் மன்றம், பிரெஞ்ச் வாழ் வில்லியனூர் நண்பர்கள் வட்டம் ஆகிய அமைப்புகள் ஏற்பாட்டில் கோலப்போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு வழங்கி பாராட்டினார். இதில் ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ தலைவர் முகிலன் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கினார். பிரெஞ்ச் வாழ் நண்பர்கள் வட்டம் சார்பில் ரஜினி முருகன் அனைவருக்கும் சால்வை அணிவித்தார். வாசவி கிளப் சார்பில் விஜயன் அனைவருக்கும் பிஸ்கட் பாக்கெட் வழங்கினார். சிறப்பு விருந்தினர் மற்றும் நடுவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு குமுகாயம் நண்பர்கள் வட்டம் பரசுராமன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக தண்டபாணி ஆசிரியர், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரவணன், பசுமை தாயகம் அருள், வாஞ்சிநாதன் மன்ற தலைவர் பாரதிராஜ், ஜேசிஐ சுந்தர வடிவேலு, வில்லியனூர் சேவைக்குழு நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க செலக்ட் பண்ண கோலத்தை வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த புத்தாண்டில் நம்பர் 3 அடுத்து உருவ கோலத்து, அடுத்ததாக ரங்கோலி கோலம். புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற போலி மருந்து முறைகேடு தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாபெரும் பேரணி நடத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள போலி மருந்து முறைகேடு மிகப்பெரிய ஊழலாகும். இதில் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களாக கூறப்படும் ஏம்பலம் செல்வம், அக்கா சுந்தர் உள்ளிட்டோர் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரை ஒரு IFS அதிகாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் இந்த முறைகேடு அதைவிட பல மடங்கு பெரியது என்பதற்கான பல உறுதியான ஆதாரங்கள் உள்ளன. இந்த விவகாரத்தில் 500 கோடி ரூபாய் முதல் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக நம்பகமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வளவு பெரிய ஊழல் குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த அரசை கலைத்து கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் வலியுறுத்தல். இந்த போலி மருந்து முறைகேட்டில் NR காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரின் பங்கு உள்ளதா என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும். பல ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்க அரசு ஏன் தயங்குகிறது என்பது புரியவில்லை. எனவே இந்த விவகாரத்தை
சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழுவுக்கு ஒப்படைத்து முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையின் சீர்கேட்டை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் சமூக ஆர்வலர் சாலையில் சாதத்தை கொட்டி சாம்பார் ஊற்றி பிசைந்து சாப்பிட்ட வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தர்ராஜன். இவர் புதுச்சேரியில் நடக்கும் பல்வேறு அவலங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று மக்கள் பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் புதுச்சேரி நகர பகுதி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் ஜல்லிகள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் விபத்திற்குள்ளாகினர். ஆனாலும் இதுவரை பழுதடைந்த சாலைகளை புதுச்சேரி அரசு மறுசீரமைப்பு செய்யவில்லை. இதனை கண்டிக்கும் வகையிலும் உடனடியாக சாலைகளை செப்பனிட வலியுறுத்தி சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தர்ராஜன் பூமியான்பேட்டை அருகே குண்டும் குழியுமான சாலையில் சாதத்தை கொட்டி சாம்பார் ஊற்றி பிசைந்து சாப்பிட்டு சாலையின் மோசமான நிலையை அரசுக்கு தெரியப்படுத்தினார். புதுச்சேரியில் பெய்த மழையால் சீர்குலைந்த சாலையை சரி செய்யாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஆர்வலர் சாலையில் சாதத்தை கொட்டி சாம்பார் ஊற்றி பிசைந்து சாப்பிட்ட வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் மீது பெண் காவலரின் தாய் பாலியல் புகார் அளித்ததை தொடர்ந்து விசாரணை செய்ய டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணி கடந்த 2021ஆம் ஆண்டு காரைக்கால் பகுதிக்கு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக காரைக்கால் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த சுப்பிரமணி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதுச்சேரி மேற்கு பகுதி கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் காரைக்காலில் கண்காணிப்பாளராக பணியாற்றிய போது காரைக்கால் பெண் காவலர் ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டு கடந்த 1 வருடமாக கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் பெண் காவலரை காதலிப்பதாக கூறி அவருடன் பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் இந்த பெண் காவலரின் கணவரும் காரைக்கால் பகுதியில் போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வருவதால் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியிடம் தனது மனைவி நெருக்கமாக இருப்பது குறித்து அறிந்து தகராறு செய்துள்ளார். இதன் காரணமாக சில மாதங்கள் இருவரும் சந்தித்து பேசாமல் இருந்த நிலையில் 3 மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு மாற்றலாகி வந்த சுப்பிரமணியன் மீண்டும் தனது காதல் வலையை பெண் காவலரிடம் வீச துவங்கியுள்ளார். அதன்படி இருவரும் வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்புவது, வீடியோ காலில் பேசிக் கொள்வது என மீண்டும் காதல் லீலைகளை தொடர்ந்துள்ளார் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன். இது பெண் காவலரின் கணவருக்கு தெரிய வர அவரின் தொலைபேசியை சோதனை செய்த போது மீண்டும் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியனுடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த பெண் காவலர் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இந்த நிலையில் சனிக்கிழமை தோறும் காவல்துறை சார்பில் மக்கள் குறைகளுக்கு தீர்வு காணும் மக்கள் மன்றம் குறைதீர்வு கூட்டத்தில் பெண் காவலரின் கணவர் காரைக்கால் முதுநிலை கண்காணிப்பாளர் சௌஜன்யாவிடம் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். அதில் தனது மனைவியை மிரட்டி கண்காணிப்பாளர் சுப்பிரமணி பேசுவதோடு 3 பவுண்ட் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் பெற்றுள்ளதாகவும் புகார் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பெண் காவலரின் தாயார் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியனால் தனது பெண் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாகவும் டிஜிபியிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் புதுச்சேரியில் பூதாகரமாகியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் பெண் காவலரின் வாட்ஸ்அப் காலில் பேசும் வீடியோக்கள், மெசேஜ் செய்யும் புகைப்படங்கள் மற்றும் தங்கும் விடுதியில் இருந்து வெளியே வரும் சிசிடிவி காட்சிகள் என ஒன்றன் பின் ஒன்றாக இணையத்தில் பரவி வைரலாகி வந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பெண் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் பெண் காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் சமூக அமைப்பை சேர்ந்த பெண் கொண்ட உட்புகார் குழு விசாரணை செய்ய டிஜிபி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். தற்பொழுது இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசுவாமி வராததால் திடீரென ரத்து செய்யப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு
புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டது. அதன்படி 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசி பருப்பு, 300 கிராம் பாண்லே நெய், 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. அறிவிக்கப்பட்ட இந்த பொங்கல் தொகுப்புகளை இன்று முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி திட்டத்தை தொடங்கி வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் திலாசுப்பேட்டையில் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே உள்ள ரேஷன் கடையில் இதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக ரேஷன் கடை ஊழியர்கள் செய்திருந்தனர். மேலும் வழங்கப்பட உள்ள பொங்கல் தொகுப்புகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் வருகைக்காக காத்திருந்தனர். ஆனால் திடீரென்று முதலமைச்சர் ரங்கசாமி வராததால் இன்று வழங்கப்பட இருந்த பொங்கல் தொகுப்பு திடீரென ரத்து செய்யப்பட்டது. இதனால் பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். உலக நன்மை வேண்டி கடலூர் நரசிம்மர் கோவிலுக்கு புதுச்சேரியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர். புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து அபிஷேகப்பாக்கம் நரசிம்மர் கோவில் வரை ஆண்டுதோறும் உலக நன்மைக்கான பாத யாத்திரை நடத்தப்படும். அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் புனித பாத யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 29வது ஆண்டாக பாத யாத்திரை ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜி.ஆர். சுவாமிகள் தலைமையில் பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பஜனை பாடியவாறு புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக மரப்பாலம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம் வழியாக கோவிலை சென்றடைந்தனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வழி நெடுங்கிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புரியல. புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் அமைந்துள்ள ஆரோ குருகுல் ஜாய் ஆஃப் லேர்னிங் கல்வி நிறுவனத்தின் வளாகத்தில் பெற்றோர்களுக்கான அறிமுக கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் அமைந்துள்ள ஆரோ குருகுல் கற்றலின் மகிழ்வு கல்வி நிறுவனத்தின் வளாகத்தில் பெற்றோர்களுக்கான அறிமுக கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாணவர்களின் ஆரம்பகால கல்வி தயாரிப்பு, பொறுப்பான வளர்ப்பு முறை, அறநெறி சார்ந்த கற்றல் மற்றும் வருங்கால தேவைகளுக்கேற்ற கல்வி முறை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக நீட், ஜேஇஇ, சிஏ பவுண்டேஷன், ஐஏஎஸ் பவுண்டேஷன் போன்ற போட்டித் தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளை எதிர்கொள்ளும் முறைகள் குறித்தும், செயற்கை நுண்ணறிவு மற்றும் மாறிவரும் திறன் தேவைகள் போன்ற சவால்கள் குறித்தும் பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. மாணவர்களின் ஒழுக்கம், கற்கும் பழக்க வழக்கங்கள், உணர்வு பூர்வமான வளர்ச்சி மற்றும் மதிப்பெண்களை தாண்டி கல்வியின் உண்மையான நோக்கம் குறித்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இக்கூட்டத்தில் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இந்த நிகழ்வின் போது கூட்டு நுண்ணறிவு பயிலரங்கம் என்ற புதிய கல்வி திட்டத்தை OFRA முறைப்படி அறிவித்தது. இத்திட்டமானது OFRA அமைப்பின் கீழ் செயல்படுத்தப்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் மூலம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகிய மூவரையும் ஒரே தளத்தில் இணைப்பதே இப்பயிலரங்கின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் கற்றல் இலக்குகள், செயற்கை நுண்ணறிவு பற்றிய விழிப்புணர்வு, கற்கும் அறநெறிகள், கல்வி சார்ந்த கூட்டு பொறுப்புகள் மற்றும் மனப்பாடம் செய்யும் முறையை தாண்டிய அறிவுசார் திறன் மேம்பாடு குறித்து கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படும். பங்கேற்பு மற்றும் பிரதிபலிப்பு முறையிலான இந்த அணுகுமுறை அனைத்து தரப்பினரிடையேயும் ஒருமித்த புரிதலை ஏற்படுத்தும். ஆரோ குருகுல் மற்றும்
OFRA இணைந்து இந்த கூட்டு நுண்ணறிவு பயிலரங்கத்தை வரும் காலங்களில் மற்ற பள்ளிகளுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நிறுவனத்திற்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறோம். இன்று பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். இது ஆரோகுருக்குள் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு தனித்தன்மையுடன் ஆரம்பிச்சு இந்த நீட், JEE, IAS ஃபவுண்டேஷன், CA ஃபவுண்டேஷன் ஆகிய மாணவர்கள் யார் இதுக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு தரமான பயிற்சி, குறைந்த அந்த அஃபோர்டபுள் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம், அது அந்த தன்மையில அவங்களுக்கு இந்த பயிற்சி நான் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் இங்க வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட எங்களோட ப்ரோக்ராம் என்ன பண்றோம், நாங்க என்ன செய்ய போறோம்ன்றத அவங்களுக்கு தெளிவா நாங்க சொன்னோம். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரமே அவங்க எங்களோட இணையத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல தொடக்கமா நாங்க பாக்குறோம். எங்க டீம் ஆரோகுருக்குள் பாத்தீங்கன்னா இங்க அரவிந்தோ அவங்களோட பிரின்சிபல் பிலாசபியோட நாங்க இதை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஹோண்டா பிக் வீக் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆய்வாளர் செந்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ஹோண்டா பிக்விங் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து சாலை பாதுகாப்பிற்காக இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆய்வாளர் செந்தில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஹெல்மெட் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு ஹோண்டா நிறுவனம் சார்பாக இலவச ஹெல்மெட்டுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் மேலாளர் பால் ஜோசப் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஹோண்டா நிறுவனத்தின் ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். So please join, sir. நல்லவாடு பகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் சர்க்கரையை வீடு வீடாக புதுச்சேரி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் சண்முகம் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மணவெளி தொகுதி நிர்வாகி சன் சண்முகம் தனது சொந்த செலவில் வீடுதோறும் கேலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரை வழங்கி வருகிறார். நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சன் சண்முகம் வீடு வீடாக சென்று வழங்கினார். இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் ராஜாராமன், மாநில விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், தொகுதி அவைத்தலைவர் முருகன், மாநில பிரதிநிதி ராஜாமணி, மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் மணி என்கிற வீரபத்ரன், கிளை செயலாளர்கள் ராஜேந்திரன், சந்திரன், விஜயரங்கன், சாந்தபாலன், நல்லவாடு நிர்வாகிகள் மணி, செந்தில், முத்து, ராமச்சந்திரன், விமல்குமார், ரவீந்திரன், விஸ்வநாதன், வல்லத்தான், சுமன், திருநாவுக்கரசு, பிரபு, தீபன், சிவபிரகாஷ், காத்தவராயன், அபி, கேசவன், மகேந்திரனின் இளஞ்செழியன் அமர் என்கிற புகழேந்தி, விமல், அவினாஷ், சரண், கௌதம், வேம்பரசன், பிரவீன், தசரதன், தமிழ் நிலவன், சூர்யா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். எல்லாமே தோத்துட்டீங்க. ரோலர் ஸ்கேட்டிங் 63வது தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்கள் முதல்வர் ரங்கசுவாமியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். ரோலர்
ஸ்கேட்டிங் 63வது தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் பங்கேற்ற வீரர்கள் 35 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் தலைவர் பழனி தலைமையில் வெற்றி பெற்ற வீரர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தாமஸ், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் தனஞ்சயன் மற்றும் ஸ்கேட்டிங் சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சங்க நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். மேலும் வீரர்களை சிறப்பாக விளையாட வைத்து வெற்றி பெற்றமைக்கு புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்திற்கு பல்வேறு நபர்களும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். ஜெசிங்க பாரு ஜெசி இங்க பாருப்பா இங்க பாருப்பா கிட்ட பண்ணிடு சார் பக்கத்துல கொஞ்சம் பாடணும் லோகி கிட்ட பண்ணிடு